சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம நான்வெஜ் செய்யலை. அவரு ஊர்லேருந்து நேற்று வந்திருந்தாரு. சரி இன்னைக்கு நான்வெஜ் செய்வோம் அப்படின்ட்டு தான் செய்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடல் குழம்பு, ரத்த பொரியல், சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ரத்த பொரியல் செஞ்சிடணும், இல்லைன்னா தண்ணி பட்டுரும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் கடலைப்பருப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ரத்த பொரியல் வந்து ரத்தத்துக்கு உப்பு இருக்கும், நம்ம போடக்கூடாது. ஆனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சமையல் செஞ்சுக்கிட்டு நேற்று பிக் பாஸ் செமையாக இருந்துச்சு. அதுதான் எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தார், நானும் அதுக்கு சொல்லிட்டு இருந்தேன். நேற்று சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம்லாம் வணங்கினோடனே ரத்தத்தை அப்படியே கையாலே மசிச்சு போட்டேன், க்ளீன் பண்ணி வச்சுட்டு. தண்ணி விடும் இதில், ரத்தத்துலேருந்து தண்ணி விடுறதுனால நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படியே லைட்டாக குத்தி குத்தி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பொடிசாயிரும். அந்த மாதிரியே பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சா பார்த்திங்கன்னா பொரியல் கலர் மாற ஆரம்பிச்சிரும். ரத்த பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா குடல் க்ளீன் பண்ணுறதுக்கு சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணி போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ரத்த பொரியலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுட்டு கிளறி விட்டு இறக்கிட்டா ரத்த பொரியல் ரெடி ஆயிரும். தேங்காய் பூ போட்டு தான் எங்கள் அம்மாவும் செய்வாங்க, நாங்களும் அப்படி தான் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதையும் கொஞ்சம் சிம்பிளாக வறுத்துருவோம். ரொம்ப சிம்பிளாக தான் வறுக்கிறது. அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் மட்டும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு ஈரல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும், ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, ஆனால் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மசாலா பொடி போட்டு தண்ணி ஊற்றி இது வேகட்டும். தண்ணியெல்லாம் வற்றிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கிட்டு குடலுக்கு வேக போட்டுருவோம். அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும், இதுவும் இங்கிட்டு வெந்துட்டுருக்குன்ட்டு குடலுக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி புழிஞ்சு அங்கிட்டு போட்டுட்டு குடல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏன்னா இந்த பச்சை வாடை எடுக்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் அடுப்பில் வச்சுட்டு இங்கிட்டு ஈரல் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா குடல் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். சிக்கனை ரெடி பண்ணலான்னு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டையும் பிரியாணி இலையும் போட்டுட்டு ஒரு 3 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வறுவலுங்கனால ரொம்ப தக்காளி சேர்க்கலை. அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும், அதுக்காக தான் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாமே பச்சை வாடை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தான் நான் கடையில் வாங்கினது தான் சேர்த்துருக்கேன். ஒரு பாக்கெட் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாகவே போதுன்னு சொல்லிவிட்டு அந்த பாக்கெட்லேயே முக்கால் தான் போட்டிருந்தேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் அதிலே நம்ம பெரட்டி விட்டுக்குவோம், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போயே தண்ணி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இங்கிட்டு குடல் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு அது பாட்டுக்கு வேகும், நம்ம இங்கிட்டு செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன், கொஞ்சமாக, ரொம்ப போடக்கூடாது. இங்கிட்டு குடல் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி பட்டையும் பிரியாணி இலையும் போட்டுட்டேன். வறுவலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம், அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். இங்கிட்டு வெங்காயமும் போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் போட்டுட்டேன். வறுவலுக்கு உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி போட்டு வச்சிட்டேன், அது பாட்டுக்கு வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும்னு இங்கே வெங்காயம்லாம் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து அது வேகவும் அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஊற்றுறதை இப்போயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த சோம்பு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரெடி பண்ணும்போது இப்படி வாங்கும்போது சோம்பு மிச்சமாகும், அதுலேயே சோம்பும் கசகசாவும் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் தனியாக இருந்துச்சுன்னா தனியாக சோம்பும் கசகசாவும் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கிருச்சு. ஒரு மீதி இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டுட்டு வணக்கி விட்டுட்டு மசாலா பொடி, கடையில் வாங்கின குழம்பு தூள் சேர்த்துருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து பெரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்ச குடலை தண்ணியோடய அப்படியே சேர்த்துருக்கேன். தண்ணியோடு சேர்த்தா நல்லாயிருக்கும், அதனால தண்ணியோடய சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் இது அப்படியே அதில் கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேஸ்ட்டு சேர்த்தணும், அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டுட்டு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுட்டேன். இங்கிட்டு சிக்கன் வறுவலும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம சூடோடு இருக்கும்போது கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா பிரட்டல் ஆயிரும். அடுப்பை அமர்த்திட்டு கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா பச்சை கருவேப்பிலை நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவரு. அதையும் கிள்ளி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கிள்ளி போட்டுட்டு அதையும் தூக்கி அங்கிட்டு வச்சிட்டேன். குழம்பு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு தண்ணி வற்றி நல்லா 1/4 மணி நேரம் கொதிச்சோடனே தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கடைசியாக தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கணும். அதை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும். நல்லா மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குடலும் நல்லா வெந்துருச்சு. இது கடைசியாக பார்த்திங்கன்னா வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வறுவல், குடல் குழம்பு, ரத்த பொரியல், மட்டன் ஈரல், முட்டை, ரசம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.